இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வாரத்திலே நாம் அவருடைய சாயலால் திருப்தியாகிற அனுபவத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் கண்மணி போல காக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறதுனால நாம் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்மை திருப்தியாக்குகிற தேவன் நம்மை எப்படியெல்லாம் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தின் சங்கீதத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலே சங்கீதம் 17 முதல் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். தேவனிடத்திலே இப்படியாக தாவீது விண்ணப்பிக்கிறார், கர்த்தாவே என் நியாயத்தை கேளுங்க, நியாயத்தை விசாரிங்க என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே 17வது சங்கீதத்தின் 6வது வசனத்திலே, தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். நேற்றைய தினத்திலே கர்த்தாவே என்னை காத்தருளும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பித்ததை நாம் பார்த்தோம். கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி. இந்த நாளிலே கேட்டருளும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். என்னை கேட்டருளும், கர்த்தாவே என் வார்த்தையை கேளுங்க, என் நியாயத்தை கேளுங்க என்று சொல்லி தாவீது தன்னுடைய சூழ்நிலையிலே, தன்னுடைய அனுபவத்திலே, தான் கடந்து வந்த பாதையிலே கர்த்தரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஆகவே என்னை கேட்டருளும் கர்த்தாவே, என் நியாயத்தை விசாரிங்க ஆண்டவரே. எதிரிகள்லாம் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க, நித்தமும் என்னை விரட்டிகிட்டே இருக்காங்களே, நித்தமும் என்னை நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே, வார்த்தையினால் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, யுத்தங்களுக்கு மேலே யுத்தம் கலந்து கொண்டே இருக்கிறாங்களே, இருதயத்தில் ஆழத்தில் குத்துகிறது போல வார்த்தைகளை பேசுகிறார்களே, கர்த்தாவே நியாயத்தை நீர் கேட்க மாட்டீரா, என் வார்த்தையை நீர் கேட்க மாட்டீரா என்று சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை தாவீது விண்ணப்பிக்கிறதை நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கணும். என்னை கேட்டருளும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே நாம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கிறோம், ஆண்டவரே இதை விசாரிங்க, இதை கேட்டருளுங்க, இதில் எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் உண்டு. அன்றைக்கு அப்படித்தான் எலியா ஜெபித்தார். அன்றைக்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தரே தெய்வம் என்று அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவர் அந்த பலிகளை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து சுற்றிலும் தண்ணீரெல்லாம் ஊற்றி அந்த பலியை துண்டு துண்டாக சந்தாக துண்டித்து அடுக்கி விறகுகளின் மேலே வைத்து, இப்பொழுது கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்று சொல்லி அவர் அதில் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க. ஏன் ரெண்டும் இல்லாமல் ரெண்டு நினைவுகளால் குந்தி நடக்கிறீங்க, ஒரு இதில் உங்களால் ஸ்ட்ராங்காக போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது எலியா இப்படியாக ஜெபிக்கிறார், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இவ்விதமாக ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போ என்னை கேட்டருளும்னு ஒரு மனுஷன், எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவன் என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் மழை பெய்யணும்னு சொல்லும்போது மழை பெய்யுமா, அவன் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னால் பெய்யாதான். அவன் என்னை கேட்டருளும்னு சொல்லி பலியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வானத்திலிருந்து அக்கினியே இறங்கிச்சான். பாருங்களேன், கேட்டருளுங்கிற வார்த்தைக்கு எப்படி பதில் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய கூப்பிடுதல் என்ன, உங்களுடைய முறையிடுதல் என்ன? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எந்த காரியத்திற்காக கர்த்தாவே என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் தெய்வம் என்பது வெளிப்படத்தக்கதாக
கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக, கர்த்தர் பெரியவர் என்றும் கர்த்தர் அதிசயமானவர் என்றும் கர்த்தர் கூப்பிடுதலை கேட்கிறவர் என்றும் வெளிப்படத்தக்கதாக உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளுவார். என் வார்த்தையை கேட்டருளும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். என்ன வார்த்தை நீங்க பேசுகிறீங்க? பேசுகிற வார்த்தை கர்த்தர் செயலாற்றும்படியாக, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்யும்படியாக வேதத்தின் வார்த்தைகளை அல்லது அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் வருகிற நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்டருளுவார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறீங்க? எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்க வார்த்தைகளினாலே அவிசுவாசப்பட்டு இப்படி பேசினா ஒரு வார்த்தையும் நடக்க முடியாது. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார். இந்த ஒரு நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை கேட்டருள்வார், எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது சூழ்நிலை எவ்வளவு எதிர்மாறானதாக இருந்தாலும், சூழ்நிலை சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை தேவன் கேட்டருள்வார். சூழ்நிலையினால பிரச்சனை அதிகமாகிறது இல்லை, வாயின் வார்த்தைகளினால தான் அதிகமாக பிரச்சனை வருது என்று சொல்லி நாம் அறிகிறோம். சூழ்நிலைக்கு தக்கதாக நம்முடைய நாவை, ஏன்னா தேவன் நமக்கு நாவில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியில தேவன் நம்மை உருவாக்கும் பொழுதே தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் நம்மை படைத்து நீங்கள் பலுகி பெருகி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய நாவின் வார்த்தைகளிலே அதிகாரத்தை அவர் கொடுத்தார். அந்த வார்த்தைகள் அதிகாரமுள்ள வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருக்கிறது. ஆகவே நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான, நன்மைக்கு ஏதுவான, சூழ்நிலைகளை நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அதை தேவதூதர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் கொடுக்கும்படியாக அதை சுமந்து செல்வார்கள், அதற்காக யுத்தம் செய்வார்கள், அதை பற்றி கொண்டு அதற்காக வேலை செய்வார்கள். ஆனால் நாம் அவிசுவாச வார்த்தைகளையோ தோல்வியின் வார்த்தைகளையோ வேறு விதமாக அல்லது தீமையான வார்த்தைகளையோ அல்லது கெட்ட வார்த்தைகளையோ பேசுகிறவர்களா இருந்தால் எப்படி தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும்? இந்த நாளிலே என்னுடைய வார்த்தையை கேட்டருளும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தையில கவனமா இருந்து சரியான வார்த்தையை பேசும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, சூழ்நிலை மிகவும் மோசமானதா தான் இருக்குது, எதிரிகள் தான் பெருகி இருக்காங்க, எப்ப விழத்தலாம்னு நினைக்கிறவங்களும் சுற்றி இருக்காங்க, எதிலையா குற்றப்படுத்தலாமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியில நான் பேசுகிற வார்த்தை எனக்கு உதவிடும், எனது தேவன், என் எபினேசர், என் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை பேசும் பொழுது எந்த வார்த்தையை நாம் பேசினமோ இம்மானுவேலராய் நம்மோடு இருந்து எபினேசராய் நமக்கு உதவி செய்கிற தேவன் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். என் வார்த்தையை கேட்டருளும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பிக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காத்தருளும் என்று விண்ணப்பிக்கிறதை நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு கேட்டருளும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, தாவீதின் வார்த்தைகளையும் விண்ணப்பத்தையும் கேட்டு அருளின தேவன் இன்னைக்கு எங்களுடைய வாயினாலே எங்களுடைய கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில, கடினமான உடல் உபாதைகளின் மத்தியில ஆண்டவரே விசுவாசத்தோடு நான் சுகமாயிருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ அந்த வார்த்தை அப்படியே சமூகத்திலே கேட்கப்படுவதாக. இந்த விசுவாச வார்த்தைகளுக்கு அப்படியே தேவன் செவி சாய்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே பிரச்சனைக்குரிய வேண்டாத வார்த்தைகளை பேசிவிடாதபடிக்கு எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளும். எங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்டருளி எங்களுக்கு உத்தரவு அருளி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.